இப்பேற்பட்ட ஒரு கனவு முருக பக்தர்களே உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு நம்ம முருகப்பெருமான் கண்டிப்பா கனவுல வந்திருப்பாரு. அது எந்த ரூபமா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பார்க்கிற முருக பக்தர் அனைவருக்கும் நான் வந்து கேட்கிறேன். உங்க மனசுல உங்க கனவுல முருகப்பெருமான் வந்திருப்பார்ல, அது எந்த காட்சி கொடுத்திருக்காரு? அப்படி வந்தாருன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த கனவை வந்து நிஜத்தை ஆக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். கனவுல வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவாரு. எனக்கும் நிறைய முருக பக்தர்களுக்கும் உங்க கனவுல வந்த சில நிகழ்வுகளை வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு கனவை நான் வந்து சொல்ல போறேன். இந்த கனவா இது சொல்றதா இல்ல நிஜ ரூபமா நம்ம முருகப்பெருமான் எனக்கு அந்த காட்சி ரூபமா எனக்கு இது சொன்னாரான்னு எனக்கு விஷயம் தெரியல. மலேசியால நீண்ட நாளாவே நம்ம இல்லத்துக்கு வந்து நம்ம கோயிலுக்கும் நம்ம திருப்பணிகளுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கிறாரு, இது வந்து இந்த நிகழ்வு வந்து கனவுல நடக்குது. ஐயா சாமி, எனக்கு ஒரு விஷயம், இப்போ எனக்கு இது வந்து கனவுல சொல்றாரு. நான் உதவி பண்ண போறேன். ஒருத்தவங்க உங்களை தேடி வருவாங்க, மருத்துவ ரீதியா ஒருத்தவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்கு நான் உதவி பண்ண போறேன், உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. தனராஜ் மலேசியால இருக்கிற முருக பக்தர் என்கிட்ட வந்து கேட்கிறாரு. இது அனைத்துமே கனவுல வந்து நடக்கிறது. 2.5 வருஷமா அந்த குடும்பத்தை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். முருகப்பெருமானோட அருளால அந்த குடும்பத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒரு துன்பம் அனுபவிக்க கூடாதோ அப்பேற்பட்ட துன்பம் எல்லாம் அந்த குடும்பம் அனுபவிக்கிறாங்க. அப்பா கிடையாது, அம்மாவுக்கு வந்து 65 வயசு ஆகுது. முதல் பையன் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு. 2வது மகள் அவங்களுக்கு வந்து 36 வயசு ஆகுது, திருமணம் ஆகலை. அவங்களுக்கு 2 கண் பார்வையும் இல்லை, காதும் கேட்காது. 3வதா வந்து ஒரு மகன் இருக்காங்க, அவங்களுக்கு 2 கால்களும் இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா இது சொல்லக்கூடாது, என் முருகன் சொன்னதுனால இன்னைக்கும் ஏதேதோ முருக பக்தர்கள் எங்கெந்தோ அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. இது அனைத்துமே ஒரே விஷயம், இன்னைக்கும் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்க காரணம் வேற யார்? நான் கூட கிடையாதுங்க. நான் வந்து ஒரு வேலைக்காரன் மட்டும்தான். தலைவன் முருகப்பெருமான் சொல்றாரு, அதை செஞ்சு அந்த சேவையை கொண்டு போய் சேர்க்கறது நான் ஒரு வேலைக்காரன் மட்டும்தான். இது அனைத்துமே முருகப்பெருமானால மட்டும்தான் செஞ்சிருக்கு.